ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட எழும்பேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாரத்தில் இந்த சண்டேஸ் வரும்பொழுது எவ்ரி சண்டே மார்னிங் நம்ம இந்த செய்திகளை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நாம் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், ஹாகாயின் புத்தகம், ஹாகாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஹாகாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஹாகாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Now this is what the Lord Almighty says, give careful thought to your ways. பாருங்க, இந்த வசனம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சொல்வது இதுதான், உன் வழிகள் நீ சிந்தித்துப்பார். உன் வழிகளை சிந்தித்துப்பார். நீ உன் வழிகள் சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்துப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிவ் கேர்ஃபுல் தாட். கவனமாக பார் என்கிறார். கவனமாக சிந்தி உன் வழிகளை என்கிறார் ஆண்டவர். ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றபடி தான் நடக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம எப்பொழுதும் நினைப்போம். ரைட்? அவர் தாட்ஸ் வில் ஆல்வேஸ் கைட் அவர் வேஸ். ஒரு மனிதன் என்ன சிந்திக்கிறானோ அதை செய்ய வேண்டும் என்பதான் அந்த வழியில் தான் செல்வான். அவன் என்ன நினைக்கிறான் அதை தாண்டி வேறு வழியில் செல்ல மாட்டான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய சிந்தனைகள், ரைட், கிவ் கேர்ஃபுல் தாட், சிந்தி நல்லபடியாக உன் வழிகளை பாரு. நீ எந்த வழியில் போகிறன்னு பாரு, அதை திருத்திக்கொள் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அது வசனத்தில் பின்னாடியே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வசனத்தில், யூ ஹாவ் பிளான்டட் மச் பட் ஹாவ் ஹார்வெஸ்டட் லிட்டில். அதிகமாக நீ நட்டிருக்கிறாய், விதைத்திருக்கிறாய், ஆனால் சிறிதாக குறைவாக ஹார்வெஸ்ட் பண்ணுற, குறைவாக அதிலிருந்து எடுக்கிற, குறைவான லாபம். நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய காரியத்தை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதெல்லாம், ஆனால் வருகிறது பார்த்தா குறைவாக இருக்கிறது. அதுலேருந்து வர்றது பார்த்தா என்னவோ வருது பாஸ்டர், என்ன வருது சரியாகவே ஏன் வருதில்லை. அதே போல் ஊழியங்கள், அந்த ஊழியம், இந்த ஊழியம், அந்த ஊழியம், நிறைய ஊழியங்கள், இன்வெஸ்டிங் இன் மெனி திங்ஸ் பட் ஹார்வெஸ்டிங் வெரி லிட்டில், கம்மியாக. அதான் ஆண்டவர் சொல்கிறார், யூ ஹாவ் பிளான்டட் மச், அதிகமான ஒரு காரியத்தை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள், நட்டிருக்கிறீர்கள், ஆனால் அறுவடை என்று வரும்பொழுது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. 2ஆம் காரியம் பார்த்தீங்கன்னா, யூ ஈட் பட் நெவர் ஹேவ் எனஃப். நல்லா சாப்பிட்றீங்க, ஆனால் போதுமா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஆனால் பற்றாக்குறை. சாப்பாடு ஒரு எடுத்துக்காட்டு, ஆனால் பற்றாக்குறை தான் முக்கியமான. எப்பவுமே there is always less. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வழிகளை சிந்தித்துப்பார், உன் வழிகளை சிந்தித்துப்பார், நீ போகிற வழி சரியான்னு சிந்தித்துப்பார். ஏனென்றால் குறைவாக இருக்கிறது. நீ நல்லா சாப்பிடணும்னு யோசிக்கிற, ஆனால் பற்றாக்குறையாக இருக்கிறது. உணவை எடுத்துக்காட்டாக சொல்கிறார், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா உனக்கு குறைவாக இருக்கிறது, பற்றாக்குறையாக இருக்கிறது. அதிகமான காரியத்தை நீ போட்டாலும், அதிக காரியம் ஆசைப்பட்டாலும் அது உனக்கு முழுமையாக நடக்க மாட்டேன்னு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் பாருங்க, யூ ட்ரிங்க் பட் நெவர் ஹாவ் ஃபில்ட். தாகமாக இருந்து நீ நிறைய காரியங்களை குடிக்கிறாய், நிறைய தாகமாக இருக்கிறது, நல்லா தான் குடிக்கிற, நல்லா தான் தண்ணி குடிக்கிற, நல்லா தான் இருக்குது, ஆனால் வயிறு ரொம்பன மாதிரியே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் குறைச்சலாக இருக்குது. சாப்பிட்டாலும் குறைச்சலாக இருக்குது, தண்ணி குடித்தாலும் குறைச்சலாக இருக்குது,
விதைச்சாலும் குறைச்சலாக இருக்கு, பெற்றுக்கொள்வது குறைச்சலாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூ புட் ஆன் க்ளோத்ஸ் பட் யூ ஆர் நாட் வார்ம். நீங்கள் ஆடைகளை அணிந்து கொள்கிறீர்கள், ஆனால் அது குளிர்காலத்திற்கு அது உங்களுக்கு சூடு தரவில்லை, அது பற்றவில்லை. அப்படி என்றால் அந்த ஆடைகள் அந்த 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 வேலையை செய்யவில்லை. உங்களுக்கு அந்த ஆடைகள், நீங்கள் நல்லா தான் அணிந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு அந்த சூடோ அந்த 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 பிரயோஜனமோ அந்த பர்பஸோ நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் செய்து கொண்டு இருப்பது எல்லாம் ஃபுல்லாக வர, பட் யூ ஆர் நாட் வார்ம். யூ ஏர்ன் வேஜஸ், நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், ஒன்லி டு புட் them in a purse with a hole in it. நீங்கள் சம்பாதித்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் அதை எங்கே போடுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு பர்ஸ் இருக்குது, அதில் ஓட்டை இருக்குது, அதில் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அப்போனா போடுறதெல்லாம் கீழே விழுந்து விடுகிறது, உங்களால் சேர்த்து வைக்கவே முடியல. மாத கடைசி வந்தால் நான் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் மாத கடைசி வந்தால் என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. மாத கடைசியில் எல்லார்ட்டையும் கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்துகிறேன். யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா? ஆண்டவர் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள்லாம் சூழ்நிலை இருக்கா? ஸோ ஆண்டவர் என்ன இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்கள், 7ஆம் வசனத்தில், what the Lord says, oh Lord God Almighty says, give careful thought to your ways. மறுபடியும் என்ன சொல்கிறாரு, உன் வழிகளை சிந்தித்துப்பார். உன் வழிகள் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து, நீ எந்த வழியில் போகிற என்று சிந்தித்துப்பார். அப்போது ஆண்டவர் சொல்வது இதுதான், ஆண்டவர் கேட்பது இதுதான். இதெல்லாம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நீ எதை செய்தாலும் குறைவாக இருக்கிறது? நல்லா தானே பண்ணுறேன், ஆனால் குறைவாக இருக்கிறது. நல்லா தானே செய்கிறேன், ஆனால் இது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிறது. நல்லா தானே சாப்பிட்றேன், பசி எடுக்குது. நான் நல்லா தானே இருக்கிறேன், ஆடைகளை போட்டு எனக்கு குளிருது. நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் மாத கடைசியில் எனக்கு சம்பளம் நிற்க மாட்டேங்குது, சேர்த்து வைக்க முடியல, வாங்க முடியலையே, எதையுமே சொல்லி. ஏன்? ஆண்டவர் சொல்கிறார், உன் வழிகளை சிந்தித்துப்பார், நீ போகிற வழி. அதற்கு பின்பதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வசனத்தில், யூ எக்ஸ்பெக்ட் மச் பட் யூ see in return out to be little. சரியா? வாட் யூ பாட் ஹோம் இஸ் blown away. நீங்கள் வாங்கின வீடு பறந்து விட்டது. நீங்கள் வாங்கின வீடு உங்களுக்கு கையில் நிற்கவில்லை. நீங்கள் எது அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள், கம்மியாக வருகிறது. வாய்? ஆண்டவரே கேட்கிறார், வாய்? வாய் டிக்ளேர்ஸ் த லார்ட். ஏன் என்று தெரியுமா என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவரே பதில் சொல்கிறார், பிகாஸ் மை ஹவுஸ் விச் ரிமைன்ஸ் இன் ரூயின் வைல் ஈச் ஆஃப் யூ இஸ் பிஸி வித் யுவர் ஓன் ஹவுஸ். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஏனென்றால் என்னுடைய ஆலயம், என்னுடைய ஊழியம், என்னுடைய ஊழியக்காரர்கள், என்னுடைய பர்பஸ், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது. உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தேன், ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையின் மதிப்பு என்ன? வேல்யூ என்ன? கர்த்தருக்காக நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவருக்காக நீ என்ன செய்கிறாய்? இஸ் காட்ஸ் பர்பஸ் ஃபுல்ஃபில்ட் இன் யுவர் லைஃப்? ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா? இஸ் இட் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப்? இல்லையே, எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணிட்டோன்னு தெரியலையே, என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு தெரியலையே, எனக்கு எல்லாமே தோல்வியாக நடக்குது, என்ன பண்ணணும்னு தெரியலையே என்றது தவறான வார்த்தை. படித்து தெரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் சொல்வது இதுதான், என் ஆலயம் கட்டாமல் இருக்கிறது, அதை கட்டுங்கள் என்கிறார். என் பிள்ளைகள், தேவ பிள்ளைகளில் கவனிக்காமல் இருக்கிறார்கள், நீங்கள் கவனிக்கவில்லை. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஊழியக்காரர்கள்,
இவர்களை நீங்கள் கவனிக்கவில்லை. உங்களுக்கு என்ன முக்கியமோ அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உன் வழிகளை பார் என்கிறார் ஆண்டவர். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய சித்தம், இது எல்லாம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு the people of God, the purpose of God, the temple of God, இவர்கள் எல்லாம் the desire to live for God, இது எல்லாவற்றையும் விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதை தான் கேட்கிறார். What are you doing? பாருங்க, நீங்கள் ஹாகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கேட்பது இதுதான். ஆண்டவர் கேட்கிறார், why என்று கேட்கிறார். எதற்காக நீ செய்வதெல்லாம் அன்ப்ரொடக்டிவாக போய்கொண்டிருக்கிறது, தோல்வியாக போய்கொண்டிருக்கிறது, நஷ்டமாக போய்கொண்டிருக்கிறது? எதற்காக நீ செய்வதெல்லாம் நன்றாக தான் செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் எதுவுமே கைவில் நிற்கவில்லை? கஷ்டம், போராட்டம், சமாதானம் இல்லை. இந்த மாதிரி காரியங்கள் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆலயத்திற்குரிய காரியங்களை செய்யவில்லை, கர்த்தருடைய காரியத்தை நீ நினைக்கவில்லை. ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொல்லலாம். ஆலயம், ஆண்டவர் இந்த இடத்துல ஆலயம் சொல்கிறார். என் ஆலயம் இடிந்து இருக்கிறது, நீ அதை பற்றி யோசிக்கவே இல்லை, ரூயின்ஸ், பட் யூ ஆர் பிஸி வித் யுவர் ஓன் ஹோம்ன்றார். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக பேசுகிறார். என்னுடைய ஆலயம் இடிந்து இருக்கிறது, நீ உன் வீடை கட்டணும்னு ஆசைப்பட்டு பயங்கரமாக கட்டின்னு இருக்க அப்படின்றார். அதனால தான் இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதுன்றார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய இப்போ இது வேலை, இது மாதிரி காரியங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் நீ பார்த்து கொண்டு இருக்கிற. ஆண்டோடைய ஊழியம், ஆண்டோடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம், இது எதை பற்றியும் நீ சிந்திக்கவில்லையே என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், சற்று நிற்க வேண்டும். பி புட் கேர்ஃபுல் தாட் ஆண்டவர். கேர்ஃபுல்லி திங்க் அபவுட் யுவர் வேஸ்ன்றார். அப்போது ஆண்டவர் சொல்லும்பொழுது நாம் கவனிக்க வேண்டும். என்ன ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு கேட்கணும் நம்ம. வாட் ஷுட் ஐ டூ லார்ட்? ஆண்டவர் பேசும்பொழுது எப்பவுமே, ஆண்டவரே சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் கேட்கிறேன். ஆண்டவர் பேசும்பொழுது, அன்றைக்கு சாமுவேல் ஓடி வந்து ஏலி தாத்தாவை எழுப்பும் பொழுது ஏலி ஒரு கட்டத்தில் புரிந்து கொண்டார். ஆண்டவர் சிறு பிள்ளையான சாமுவேலை எழுப்பி ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார், அவனிடத்தில் பேச வருகிறார் என்று சொன்ன பிறகு, ஆண்டவரே பேசுங்கள், அடியேன் கேட்கிறேன் என்பதை சொல் என்று கற்றுக் கொடுத்தார். அதன்படியே அடுத்த வாட்டி ஆண்டவர் கூப்பிடும் பொழுது சாமுவேல் எழுந்து, ஆண்டவரே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அடியேன் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சாமுவேலிடத்தில் பேசினார். அப்போ பாருங்கள், நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணங்கள் கர்த்தர் பட்சமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இஸ் our ways, our thoughts, everything towards God or towards living life? சில பேர் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள், சில பேர் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், சில பேர் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். வாழ்க்கை வாழ்கிறதோ குடும்பமோ எதை பற்றி அதே அப்படியே போயின்னு இருப்பாங்க. சில பேர் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் என்று அவர்கள். சில பேர் வேலை 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். God says today, ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டாப் அண்ட் திங்க். ஒரு நிமிஷம் நின்று யோசித்து பாருங்கள். திங்க். இது வரைக்கும் நம்ம இப்படிலாம் செய்கிறோமே, எல்லாம் நிறைவாக இருக்கிறதா? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தாரா? நிறைவாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறாரு? திங்க் அபவுட் காட்ஸ் திங்ஸ், திங்க் அபவுட் காட்ஸ் டெம்பிள், திங்க் அபவுட் காட்ஸ் பீப்புள். கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி, ஊழியர்களை பற்றி சிந்தியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி சிந்தியுங்கள். கர்த்தர் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை, சித்தத்தை நினைத்து நீங்கள் சிந்தியுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க சில பேர் பாருங்கள், ஊழியத்திலே பயங்கர பிஸியாக இருப்பாங்க.
ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் அதுக்கு தான் அவர்களுக்காக தான் ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். கடைசி நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் பிசாசுகளை ஓட்டினோம், அற்புதங்களை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து நான் உங்களை அறியேன் என்று சொல்கிறார் என்றார். ஏன் இந்த இவ்வளோ ஒரு ஹார்ஷான, இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? ஆண்டவருடைய நாமத்தினாலே தானே இதெல்லாம் செய்தார்கள் என்று நாம் கேட்கலாம். ஏங்க கர்த்தருடைய நாமத்தினால தானே இதெல்லாம் செய்தாங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அறியேன்னு சொல்லிட்டீங்க? அப்போ ஆண்டவர் அதற்கு பதில் சொல்கிறார், பிதாவின் சித்தத்தை செய்யாமல் அவர்கள் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள், அது அங்கீகரிக்கப்படாது என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு பி இன் காட்ஸ் பிளான். You have to be in God's plan so that God's purpose is fulfilled in your life. Not your own plan and your own purpose. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிளானு, திட்டங்கள் அதை நிறைவேற வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் what is the use? Ultimately when your days are over, உங்கள் நாட்கள் முடியும் பொழுது நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எதற்காக நாம் ஓடினோம் இவ்வளோ ஆண்டுகள்? What did we achieve? ஓடினோம். சொந்த வீடு ஒன்று கட்டணும், ரைட். பிள்ளைகளை படித்து விட்டோம், திருமணம் செய்தோம், ஓகே. அவர்களுக்கு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொடுத்தோம், ஓகே. அப்புறம் எல்லாமே உங்களை சுற்றி தானே இருக்கிறது. எல்லாமே உங்களை சுற்றி தானே இருக்கிறது. நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன் அப்படின்னு. இதில் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம்? ஆண்டவரை நினைத்து ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற நம்மளுடைய பங்கு என்ன? நம்மளுடைய பங்கு என்ன? 30 ஆண்டுகள் இருக்கலாம், நீங்கள் வளர்ந்துருக்கலாம். 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60, 70 ஆண்டுகள், இவ்வளவு நாள் உயிரோடு இருந்து கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்று பார்க்குறோம். ஆண்டவரிடத்தில் கோபப்படுறாரு. ஏன் குறைவாக இருக்கிறது தெரியுமான்னு கேட்குறாரு. வாய் உங்களுக்கு தெரியுமா? அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள், ஆனால் கம்மியாக அவன் கையில் இருக்குது, ஏன் தெரியுமான்னு ஆண்டவர் கேட்குறார். ஏன்? நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கின்னு இருக்கிற, உன்னுடைய வீட்டை பற்றியே யோசிக்கிற, உன்னுடைய பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், அது இது உன்னுடைய உனக்கு சம்மந்தப்பட்ட காரியத்தை பற்றி யோசித்துன்னு இருக்க. எப்போ தேவனுடைய காரியத்தை பற்றி யோசிக்க போகிற? எப்போ தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த 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 சித்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்ற எண்ணம் எப்போ உன் வாழ்க்கையில் வரப்போகுது? எப்போ உன் வாழ்க்கையில் கர்த்தரை நீ உயர்த்தி பிடிக்க போகிற? அவர் சித்தம் தான் என் வாழ்க்கையில் முக்கியம். when will you go inside God's plan? கர்த்தருடைய திட்டத்தில் உன் வாழ்க்கையை எடுத்துன்னு போய் எப்போ வைப்ப? நீ எப்போ வைக்கிறியோ அப்பொழுதிலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் அதிகமாக ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். நீ கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் நட்டிருக்கலாம், கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம், ஒரு சின்ன ஒரு இடத்துல வீடு கட்டிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பெரிதாக்கி தருவார், பல மடங்கு ஆசீர்வதித்து தருவார், உனக்கு கையில் நிறைவாக நிறைய கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான். யூ பி இன் காட்ஸ் பிளான். கர்த்தருடைய சித்தத்தில், கர்த்தருடைய திட்டத்தில் நீ இரு, அதற்காக வாழு. ஆண்டவருடைய காரியங்கள் முதலாவது உன் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்கள் உன் வாழ்க்கையில் முதலாவது இருக்கிறது என்றால் ஆண்டவர் மற்ற காரியங்களை தானாக ஆசீர்வதிப்பார். மற்ற காரியங்களை ஆண்டவர் தானாக ஆசீர்வதித்து எல்லாமே உனக்கு நன்மையாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையாக மாற்றி தருவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வேத வசனத்தில் நீர் பேசினது போல கிவ் கேர்ஃபுல் தாட் டு யுவர் வேஸ் என்று சொன்னது போல என் வழிகளை நான் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் ஆண்டவரே. யூ ஹாவ் டு செக் யுவர் வேஸ். தட்ஸ் வாட் காட் சேஸ். உன் வழிகளை நீ சிந்தித்து பார். நீ போகிற வழி சரியாக இருக்கிறதா? நீ போகிற வழி சரியாக இருக்க வேண்டும் என்றால்
கர்த்தருடைய சித்தத்தை நீ நிறைவேற்று, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்று. கர்த்தருக்கான ஒரு காரியத்தை எல்லாவற்றிலும் முதலாவது வைத்து அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஆட்டோமேட்டிக்காக நீ மற்றது என்னெல்லாம் பிரயாசப்படுறியோ அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we praise you, Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறேன் அப்பா. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே எங்கள் கர்த்தாவே எங்களை எல்லாரும் நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் வசனம் வார்த்தையில் சொன்னது போல அதிகமாக எதிர்பார்க்கிறாய், அதிகமாக எதிர்பார்க்கிறாய், ஆனால் குறைவாக தான் பெற்றுக்கொள்கிறாய். அதிகமாக எதிர்பார்த்து குறைவாக பெற்றுக்கொள்கிறாய். ஏன் என்று தெரியுமா என்று கேட்கிறீர்கள். நீ கர்த்தருடைய ஆலயம் இடிந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய காரியங்கள் விட்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய காரியத்தை கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ உன்னை பற்றி சிந்தித்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே என் வழிகள் சரியான வழிகள் அல்ல, ஆண்டவரே எனக்கு அதை சரி பண்ணித்தாங்க அப்பா. தேவரீர் எனக்கு சரி பண்ணித்தாங்க ஆண்டவரே. நான் செய்வதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்குள்ளே வரட்டும்ப்பா. எவ்ரிதிங் தட் ஐ டூ லெட் இட் கம் இன்டு யுவர் வில். உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நான் செய்ய எனக்கு கிருபை தாங்க. ஏனோ தானோ எனக்கு தெரிந்தது தெரியாதது என்னை விருப்பப்படுறது இதெல்லாம் நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை தான் நான் செய்ய வேண்டும். I want God's purpose to be fulfilled in my life. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. I want God's purpose to be fulfilled in my life. என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஒரு வேளை எனக்கு எனக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் நான் செய்யலாம். ஆனால் ஆண்டவரே ஆண்டவரே நான் வழி விலகி போகாதபடி என்னை உம்முடைய வழிகளில் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை தான் நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அப்பா நான் அப்பா எல்லா காரியத்தையும் செய்யக்கூடாது. உமக்கு எது சரியோ உம்முடைய சித்தத்தின்படி நீர் உங்கள் திட்டத்தின்படி நீர் எதை முன்குறித்திருக்கிறீரோ, நீ எதை செய்ய வேண்டும் என்று என்னை நினைக்கிறீரோ, எது ஆசீர்வதிப்பீரோ, எதையெல்லாம் நீர் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறோ அதை நான் செய்ய, அந்த வழிகளில் நான் நடக்க, நானும் என் குடும்பத்தாரும் என் ஊழியத்தில் இருக்கிறவங்க என் பிள்ளைகள் என் நண்பர்கள் என் உற்றார் உறவினர் யார் இருந்தாலும் நாங்கள் அந்த வழியில் நடக்க எங்களுக்கு அப்பா பலத்தை தாங்க. நாங்கள் ஒருவேளை தவறான வழியில் போனால் எங்களை கரம் பிடித்து எங்களை திருப்புங்க ஆண்டவரே, எங்களை திருப்புங்க. நாங்கள் தவறான வழியில் போல எங்களை பரம் பிடித்து, உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது, என்னுடைய கரத்தை பிடித்து நீங்கள் திருப்புங்க ஆண்டவரே. இதுதான் சரியான வழி என்று திருப்பி என்னை சரியான வழியில் நடத்துங்க. கேளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி அப்பா. இந்த நாளில் கூட எங்களோட நீர் பேசுவதற்காக நன்றி அப்பா. தேவரீர் கர்த்தாவே அப்பா, எங்கள் வழிகளை நாங்கள் உம்முடைய வழிகளில் நடக்க நீ கிருபை தாங்க. எங்களுடைய வழிகள் உம்முடைய வழிகள், உம்முடைய வழிகள் தான் எங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்கள் வாழ்க்கையில் பலத்தை தாங்க அப்பா. எங்களை வழி நடத்தி பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையா உம்முடைய வல்ல நாமத்துக்கு ஏறுகிறோம். ஜபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Hallelujah. Give careful thought to your ways. உன் வழிகளை நீ சிந்தித்து பார். அது கர்த்தருடைய திட்டத்திலும் கர்த்தருடைய சித்தத்திலும் இருக்கிறதா என்று சிந்தித்து பார். அப்படி இல்லை என்றால் அதை நீ சரி செய்து கொள் என்று ஆண்டவர் இன்றைக்கு கூறுகிறார். Hallelujah. Praise the Lord. Praise the Lord.